open market operation. What is this open market operation? No. First, write down the definition, then I'll explain. This method refers to open market operation refers to sales and purchase of securities. Sales and purchase of securities. Sales and purchase of securities of government and private financial institutions, government and private financial institutions by central bank. By central bank. By central bank. இப்போ நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் எப்படி நடக்குது அப்படி. Now let's say Government of India wanted money. Government of India என்ன வேணும்? கவர்மெண்ட்டுக்கு பணம் வேணும். கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணிடுச்சு? மக்கள் கிட்ட கடன் வாங்குறதுன்னு முடிவு பண்ணிடுச்சு. யாரு? Government of India needed money. Now Government of India decided that it is going to borrow money from what? People. It's going to borrow money from what? People. அப்போ என்ன பண்ணும்? கவர்மெண்ட் பாண்டை இஷ்யூ பண்ணும். பாண்டுங்கிறது ஒரு விதமான செக்யூரிட்டி. சோவரின் கோல்டு பாண்டாக இருக்கலாம், ஆயில் பாண்டாக இருக்கலாம், ஃபர்டிலைசர் பாண்டாக இருக்கலாம், ஏதோ ஒரு பாண்ட் கவர்மெண்ட் என்ன பண்ணுது? இஷ்யூ பண்ணுது. இப்போ இந்த கவர்மெண்ட் இந்த பாண்டை யாருக்கு இஷ்யூ பண்ணுவா? நேரடியாக யாரெல்லாம் வேணுமோ வாங்க கவர்மெண்ட் கிட்ட வந்து வாங்கன்னு சொல்லுமா? கவர்மெண்ட் நோ. கவர்மெண்ட் யாருக்கிட்ட இந்த கவர்மெண்ட்டோடைய பாண்டை இஷ்யூ பண்ணுற பொறுப்பை யாருக்கிட்ட கொடுக்கும்னா, கவர்மெண்ட் will select some financial institutions. Government will find or select some financial institution and get money from that financial institution. நல்லா புரிஞ்சுக்கங்க. கவர்மெண்ட் இருக்கு. கவர்மெண்ட் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க? பாண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க. யாருக்கு? பீப்புளுக்கு. ஆனால் கவர்மெண்ட் கிட்ட போய் யாரும் பாண்ட் வாங்க முடியாது. கவர்மெண்ட் என்ன பண்ணுன்னா, இந்த பாண்டை எல்லாம் ஒருத்தர்கிட்ட ஒரு ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் கிட்ட வித்துருவாங்க. கவர்மெண்ட் தன்னுடைய பாண்டை ஃபுல்லாக யார்கிட்ட வித்துருவாங்க? ஒரு ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் கிட்ட கொடுத்துட்டு காசு வாங்கிக்குவாங்க. ஓகே. அண்ட் தட் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் sells the bond of government to what? Various people. That financial institution இருக்குல்ல, financial institution will give என்னது? money to யாருக்கு? கவர்மெண்ட்டுக்கு. and gets what? bond from government. கிளியரா? அதுக்கப்புறம் இந்த ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் கிட்ட இருந்து யாரு? இங்க பாருங்க, இந்த ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்ட இருந்து ஆர்பிஐ, common people, financial institutions. Is that very clear? You're getting it? Banks எல்லாரும் என்ன பண்ணலாம்? அந்த பாண்டை வாங்கிக்கலாம். நல்லா புரிஞ்சிச்சா இல்லையா? நான் திரும்பவும் சொல்கிறேன். கவர்மெண்ட்டுக்கு பணம் தேவை. கவர்மெண்ட் என்ன பண்ணுது? அந்த பணத்தை யாருக்கிட்ட இருந்து? ஒரு ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு அந்த பாண்டை விற்கிறதுக்கான உரிமையை, கவர்மெண்ட்டோடைய பாண்டை மக்களுக்கு, வேற ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு, ஆர்பிஐக்கு விற்கிறதுக்கான உரிமையை யார்கிட்ட கொடுத்துட்றாங்க? ஒரு ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் கிட்ட கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இவங்க தான் பாண்டை இஷ்யூ பண்ணது கவர்மெண்ட்டு. ஆனால் பாண்டு வேணும்னா நீங்கள் எங்கே தான் போய் வாங்கணும்? டீலர்கிட்ட தான் போய் வாங்கணும். யார் டீலர்? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா யாரை டீலராக அப்பாயின்ட் பண்ணியிருக்கோ அவங்க தான். அதுதான் யார்? ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன். அது ஜென்ரலாக ஒரு பேங்காக தான் இருக்கும். இவங்கள தான் நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? பிரைமரி டீலர். என்பிஎஃப்சியில் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனி. கேபிட்டல் மார்க்கெட்டில் நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனி. ஜென்ரலாக இது ஒரு பேங்காக தான் இருக்கும்.
இப்போ என்னவா இருக்கலாம்? எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இட் கேன் பி வாட்? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அதாவது கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குது? ஒரு பாண்டை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட கொடுத்துட்டு பணத்தை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து வாங்கிடுச்சு கவர்மெண்ட். இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த கவர்மெண்ட் பாண்டை யாருக்கெல்லாம் விற்கலாம்? ஆர்பிஐக்கு விற்கலாம். ஒரு தனி பீப்புளுக்கு நீங்களும் நானும் வாங்கலாம். யாருக்கிட்ட இருந்து? எஸ்பிஐ கிட்ட இருந்து வாங்கலாம். இன்னொரு ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் யாரு? முத்தூட் ஃபின்கார்ப், மணப்புரம் கோல்ட், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், வேற எந்த ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் வேணாலும் வாங்கலாம். இல்லை வேற ஏதாச்சும் பேங்க்கு, இது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பிரைமரி டீலர், இந்தியன் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஐடிபிஐ பேங்க், வேற யார் வேணாலும் வாங்கலாம். யார்கிட்ட இருந்தா வாங்க முடியும்? பிரைமரி டீலர் கிட்ட இருந்தா வாங்க. இந்த பிரைமரி டீலர் யாரு? எஸ்பிஐ. அந்த பிரைமரி டீலரை யார் அப்பாயின்ட் பண்றா? கவர்மெண்ட். ஆனா கவர்மெண்ட் எந்த ஒரு ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷனை பிரைமரி டீலரா அப்பாயின்ட் பண்ணுமோ பண்றதுக்கு முன்னாடி ஆர்பிஐ கிட்ட அப்ரூவல் வாங்க. ஏன் தெரியுமா? ஆல்ரெடி லாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் கிட்ட கவர்மெண்ட் தன்னுடைய பாண்டை ஃபுல்லா கொடுத்துட்டு பணத்தை வாங்கணும்னா கஷ்டம் இல்ல. அதனாலதான் ஸோ ஆர்பிஐயோட அப்ரூவல் தேவை. அவ்வளோதானோ தவிர அவ்வளோதான். சரி, இதுக்கப்புறம் பாருங்க. நவ் லிசன் வெரி கேர்ஃபுல்லி. இதுக்கப்புறம் பாருங்க, ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் கிட்ட இருந்து ஆர்பிஐ வாங்கலாம் கவர்மெண்டோடைய பாண்டை. ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் கிட்ட இருந்து பீப்புள் வாங்கலாம். ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் வாங்கலாம், பேங்க் வாங்கலாம். வாங்கினதுக்கப்புறம் பீப்புள் கிட்ட இருந்து ஆர்பிஐ வாங்கலாம். வாங்கலாமா இல்லையா? நான் பீப்புள் கிட்ட இருந்து நேரடியா என்ன பண்ணாது? ஆர்பிஐ வாங்காது. ஏன் வாங்காது? யூ cannot interact directly with யார் கூட? ஆர்பிஐ. ஸோ நீங்கள் பீப்புள் அந்த பாண்டை விற்கணும்னா ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் கிட்ட பீப்புள் கேன் செல் இட் டு ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன், ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் கேன் செல் இட் டு பீப்புள், பீப்புள் கேன் செல் இட் டு வாட்? பேங்க், பேங்க் கேன் செல் இட் டு பீப்புள், ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் கேன் செல் டு பேங்க், பேங்க் கேன் செல் இட் டு வாட்? ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன், financial institution can sell it to RBI, bank can sell it to RBI, RBI can sell it to what? Financial institution as well as to what? Bank. ஆனால் பீப்புள் இவங்க கூட மட்டும்தான் டிரான்சாக்ட் பண்ண முடியும். பீப்புள் யார் கூட பண்ண முடியாது? ஆர்பிஐ கூட பண்ண முடியாது. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நல்லா கவனிங்க. ஆர்பிஐ ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் என்னென்ன சொன்னேன்? வாட் இஸ் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்? சொல்லுங்க. வாட் இஸ் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்? It is a sales and purchase of government and private securities by what? RBI. புரியுதா? இங்க நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறது கவர்மெண்ட். இதே மாதிரி ஒரு பாண்டை ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இஷ்யூ பண்ணலாம்ல, இது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். கவர்மெண்டோட பாண்டுங்கிறது கவர்மெண்ட் செக்யூரிட்டி. பிரைவேட் செக்யூரிட்டிஸ் இருக்குல்ல, ரிலையன்ஸ் இந்தியா ஆல்சோ கேன் இஷ்யூ அ பாண்ட் லைக் திஸ் த்ரூ அ பிரைமரி டீலர். இதே விஷயம் நடக்கும். இப்ப நல்லா கவனிங்க. ஆர்பிஐ ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன் என்ன? the process by which RBI buys and sells what? Government securities. Okay, in the open market. In the open market is what is called as what? Open market operation. இப்ப இந்த ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷனுக்கும் கிரெடிட் கண்ட்ரோலுக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா? ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷனுக்கும் கிரெடிட் கண்ட்ரோலுக்கும் இன்ஃப்ளேஷனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சம்மந்தம் இருக்கா இல்லையா? சம்மந்தம் இருக்கு. எப்படி தெரியுமா சம்மந்தம் இருக்கு? கேப்பார். இப்ப ஆர்பிஐ கிட்ட கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இருக்குமா இருக்காதா? ஆர்பிஐ கவர்மெண்டோடைய செக்யூரிட்டிஸை யார்கிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க? பிரைமரி டீலர் கிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க. ஆர்பிஐ பிரைவேட்டோடைய செக்யூரிட்டியை யார்கிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க? பிரைமரி டீலர் கிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ ஆர்பிஐ கையிலையும் என்ன இருக்கும்? கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இருக்கும், பிரைவேட் செக்யூரிட்டிஸ் இருக்கும். தாங்கிட்ட இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸை ஆர்பிஐ செல் பண்ணுது அப்படின்னா, if RBI is selling the securities that it is having, it will sell the securities. அப்படின்னா தன் கையில் இருக்கிற அந்த பாண்டை கொடுத்துட்டு என்ன வாங்குது? பணத்தை வாங்குது. யாருக்கிட்ட இருந்து வாங்குது? ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் கிட்ட இருந்து வாங்கும்,
இல்லைன்னா பேங்க்கு கிட்டேருந்து வாங்கும். அப்படின்னா என்னது, ஆர்பிஐ தாங்கிட்ட இருக்கக்கூடிய பேப்பரை, பாண்டை ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கோ பேங்க்குக்கோ கொடுத்துட்டு பேங்க்கு கிட்ட இருக்கிறவோ இல்லை ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் கிட்ட இருக்கிறவோ பணத்தை என்ன பண்ணுது, வாங்கிக்குது. அப்போ வாங்கிடுச்சுன்னா என்ன ஆகுது, இந்த பேங்க்கு கிட்ட பணம் கம்மியாயிரும், இந்த ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் கிட்ட பணம் கம்மியாயிரும். அப்போ இந்த பேங்க்குனால வேற யாருக்கும் லோன் கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க கையில் காசு இருந்தால் தானே கொடுப்பாங்க. இருக்கிற காசைத்தான் யார்கிட்ட கொடுத்தாச்சு, ஆர்பிஐ கிட்ட கொடுத்துட்டு செக்யூரிட்டிஸாக வாங்கியாச்சாச்சே. அப்போ மணி சப்ளை என்ன ஆகும், குறையும். You're getting it? RBI sells. So what will happen? Money supply. Money supply என்ன ஆகும், குறையும். ஏன்னா ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷனும் பேங்க்கும் கடன் கொடுக்குற எபிலிட்டி என்ன ஆகும், குறையும். தான் கையில் இருக்கிற காசை ஃபுல்லாக ஆர்பிஐ கிட்ட இருக்கிற பாண்டாக வாங்கிட்டாங்க, செக்யூரிட்டிஸாக வாங்கிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கு பணம் கம்மியாக இருக்கு. அப்போ என்ன அது, கடன் கொடுக்கலன்னா மணி சப்ளை குறையுது. மணி சப்ளை குறைஞ்சா இன்ஃப்ளேஷன் குறையும். ஸோ எந்த டைமில் ஆர்பிஐ தான் கையில் இருக்கிற பாண்டை விற்பாங்க, இன்ஃப்ளேஷன் டைமில் ஆர்பிஐ இன்ஃப்ளேஷனை கண்டெயின் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க, பாண்ட்ஸை குறைப்பாங்க. தான் கையில் இருக்கிற பாண்டை எல்லாம் என்ன பண்ணுவாங்க, விற்பாங்க. டு அப்சர்வ் வாட், எக்ஸஸ் வாட், மணி இன் தி எக்கானமி. கிளியர் வித் திஸ்? புரியுதா லிங்க்கு, ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷனுக்கும் இன்ஃப்ளேஷனுக்கும் கிரெடிட் கண்ட்ரோலுக்கும்? புரியுதா இல்லையா? இதுவே ஆர்பிஐ இஃப் இட் இஸ் பையிங், என்ன நடக்குது, ஆர்பிஐ கிட்ட ஆல்ரெடி கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட்டோடைய பாண்ட் செக்யூரிட்டிஸ் இருக்கு. ஆனால் ஆர்பிஐ என்ன பண்ணுது, இன்னமும் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்டேயோ பேங்க்கு கிட்டேயோ இருந்து என்ன பண்ணுது, பாண்ட்ஸை வாங்குது. அப்போ ஆர்பிஐ பாண்ட் வாங்குதுன்னா ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷனும் பேங்க்கும் சும்மா கொடுப்பாங்களா, பாண்டை காசு வாங்கிட்டு தான் கொடுப்பாங்க. யார்கிட்ட இருந்து காசு வாங்குவாங்க, ஆர்பிஐ கிட்ட இருந்து. அப்போ ஆர்பிஐ கிட்ட இருந்து காசு வருது. அப்போ இவங்க கையில் காசு என்ன ஆகுது, அதிகமாகுது. அவங்க கடன் நிறையா கொடுக்கலாம். அப்போ என்ன ஆகும், மணி சப்ளை என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆமா டிக்ரீஸ் ஆமா, இன்க்ரீஸ். ஸோ அப்போ என்ன ஆகுது, குரோத். இன்ஃப்ளேஷன் ஏறும், ஆனால் என்ன இருக்கும், குரோத். கிளியர் வித் திஸ்? ஸோ எக்கானமியை எப்பெல்லாம் எக்கானமி ஸ்லோ ஆகுதோ அப்பெல்லாம் மணி சப்ளை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஆர்பிஐ என்ன பண்ணும், ஸ்டார்ட் பையிங் த செக்யூரிட்டிஸ். RBI start buying the securities and this will happen எங்க, in the open market. நீங்க எப்படி ஷேர் மார்க்கெட்னு ஒன்று இருக்கு, ஓப்பனாக தானே டிரான்ஸ்பரண்டாக தானே ஃபங்க்ஷன் ஆகுது. அதே மாதிரி பாண்ட் மார்க்கெட்னு ஒன்று இருக்கு. என்னது, பாண்ட் மார்க்கெட், கவர்மெண்ட்டினுடைய பாண்டை விற்கிறது வாங்குறது. அந்த பாண்ட் மார்க்கெட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம், இதான் வாங்க. கன்ஃபியூஷன் எதுவும் இல்லையே? If RBI sells the bond, it will reduce the money supply. If RBI buys the bond, it will what, increase the money supply. So through this, RBI can control what, the inflation. Getting it or not?